அன்பு நண்பர் பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற அவருக்கு பேசிட்டோம். அன்பு நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்கள் இப்போது தன் கருத்தை வெளியிடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலது முடிவுகள் என்பது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்கு. இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்திருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்க எங்களுக்குள்ள 1-2 முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம இதை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுகவாக பயணிக்க வேண்டும். தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ள இருந்து கொண்டு செயல்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது. அடுத்து, எல்லோரும் இதுல இவர்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், இவர்கள் இல்லாமையே நாங்க வலிமையா இருக்கிறோம், இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தப்புங்கிறது எல்லாருமே பண்ணிருப்பாங்க. கடந்த காலத்துல அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல பரிதி இளம்பெழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை தாங்கிய காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கு அமர்ந்திருக்கிறேன். இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை. அதே போல திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார். அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவுல நானு, அண்ணன் ஜேசிடி, புகழேந்தி எல்லாருமே இருந்திருக்கிறோம். அன்றைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது, இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன். அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பி இருக்கிறார். அடுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜே அணிகள் பிரிந்தது. சட்டமன்றத்துக்குள்ள மைக்க வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும், சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்திருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது. 91ல் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக, அது தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்றுதான், இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்ப
எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்துல எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான், அண்ணன் ஜேசிடி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்க பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு வந்து பேசுவோம். இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும்.